வற்றாத வெயில் காலத்திலும் ஒரு மாமரத்தின் அடியில் இருந்து தங்கு தடையின்றி தண்ணீர் ஊற்றெடுத்து கொண்டே இருக்கிறது. அதுவும் 500 ஆண்டுகளாக. இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் தேனி மாவட்டத்துல வீற்றிருக்கும் மாவூற்று வேலப்பர் கோவிலை தான் இப்ப பார்க்க போறோம். இந்த கோயிலுக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா மதுரைக்கு வர்றது ரொம்பவே நல்லது. ஏன்னா மதுரையில இருந்து தான் இங்க போற ஊருக்கு நமக்கு பஸ் அண்ட் ட்ரெயின் இருக்கு. போடி நாயக்கனூர் போற ட்ரெயின் நமக்கு வரும். அந்த ட்ரெயினில் ஏறி தான் நம்ம போகிறோம். அதே மாதிரி தான் பஸ்ஸஸும் உங்களுக்கு மதுரை இல்லைனா தேனியிலேருந்து தான் இந்த ஆண்டிப்பட்டிங்கிற ஊருக்கு நிறையா பஸ்ஸஸ் இருக்குது. வேறு எந்த ஊரில் போனாலும் நமக்கு லிமிட்டடாக தான் இருக்குது, நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகேவா? அதனால் நீங்கள் இந்த கோயிலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம மதுரைக்கு இல்லைனா தேனிக்கு வந்துடணும். நாங்கள் திருச்சி போகிறதுனால எங்களுக்கு பார்த்திங்கன்னா மதுரை ரொம்பவே பக்கம். ஸோ நாங்கள் மதுரைக்கு போயிட்டு அங்கே இருந்து போடி நாயக்கனூர் ட்ரெயின் ஏறலாம் அப்படின்னு பார்த்துருந்தோம். நாங்கள் நேற்று போனது ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. 2 மணிக்கு போகலான்னு நினச்சிருந்தோம். பட் ஆனால் 5 மணிக்கு போகிற மாதிரி தான் இருந்துச்சு. நேற்று சாட்டர்டேங்கிறதுனால நமக்கு ஸ்பெஷல் ட்ரெயின்ஸும் இருக்குது. அது ஒரு சில டைம்ஸ் இருக்கும், சில டைம்ஸ் இருக்காது. ஸோ நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் செக் பண்ணிக்கணும். 8:15 கொண்டு போய் விட்டாங்க. 8:20 போடி நாயக்கனூர் பஸ்ஸு. ஸோ போயிட்டு சீக்கிரமாக போகணும் அப்படின்னு ஓடி போய் ட்ரெயினை பிடிச்சாச்சு. போயிட்டு நம்ம ஆண்டிப்பட்டியில் இறங்கியாச்சு. ஆண்டிப்பேட்டையில் இறங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தெப்பம்பேட்டைக்கு பஸ் ஏறி போகணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே பாலக்கொம்பைங்கிற ஊருக்கு போகிற பஸ் மட்டும்தான் தெப்பம்பேட்டைக்கு போகும். மற்ற எந்த பஸ்ஸுமே போகாது. அது மட்டும் இல்லை, பாலக்கொம்பைங்கிற ஊருக்கு ரெகுலராகவும் நமக்கு பஸ்ஸஸ் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் இல்லை 30 மினிட்ஸ் ஒன்ஸ் தான் அந்த சைட் போகும். பாலக்கொம்பை போகிற பஸ்ஸில் ஏறிட்டு நம்ம தெப்பம்பட்டியில் இறங்கிக்கணும். ஏன்னா பாலக்கொம்பையை தாண்டி பார்த்தீங்கன்னா நமக்கு மவுண்டன்ஸ் தான் இருக்குது. நாங்கள் ஒரு இங்கேருந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ் ஆனிச்சு பஸ்ஸில் போயிட்டு இறங்கிட்டோம். காலையில் 8 மணிக்கு ஒரு டைரக்ட் பஸ் இருக்குது. நீங்கள் ஆண்டிப்பேட்டையில் இருந்து டைரெக்டாக மாவூற்று வேலப்பர் கோயிலுக்கு போயிடலாம். அந்த பஸ்ஸை பிடிச்சா ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். இல்லைனா இங்கே இருந்து, அதாவது ஆண்டிப்பேட்டையிலேருந்து தெப்பம்பேட்டையில் இறங்கிடணும். அங்கே இருந்து 6 கிலோமீட்டர் மாவூற்று வேலப்பர் கோயிலுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் போயிட்டு இறங்கிட்டு என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம பஸ்ஸஸ் இல்லை அங்கேருந்து. ஓகேவா? தெப்பம்பேட்டையிலேருந்து மாவூற்று வேலப்பர் கோயிலுக்கு போகணுன்னா ஆட்டோவில் போகணும். ஸோ ஆட்டோவில் என்ன கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஷேர் ஆட்டோவில் ஒருத்தருக்கு 20 ரூபாய் அது மாதிரி வாங்கி போகலாம். இல்லைனா ட்ரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு 150 ருபீஸ் வாங்குறாங்க. அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ நாங்கள் போன டைமுக்கு கூட்டம் இல்லை. நாங்கள் 150 ருபீஸ் கொடுத்துட்டு கோயிலுக்கு போனோம். அது ஒரு 10 மினிட்ஸ் ஆனிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உள்ளே போனோன்னே லெஃப்ட் சைடில் கருப்பசாமி கோயில் இருக்குது. ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு நம்ம எப்படி ஒரு வீட்டுக்கு போனோன்னா அங்கே இருக்க பெரியவரை பார்த்து நாங்கள் வந்திருக்கோம், ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு அவங்கள கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம போகிறோம். அதே மாதிரி இங்கே இந்த கோயிலுக்கு ஃபஸ்ட்டு கருப்பணசாமியை போய் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் மேலே போகிறாங்க. மேலே தான் நமக்கு மாவூற்று வேலப்பர் கோயில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் போனது 12 மணிக்கு போனோம். ஆனால் எங்களுக்கு வெயில் தெரியலை. ஏன்னா கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா மலைகள் தான் அதிகமாக இருக்குது. சீனரிஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. உங்களுக்கு நீங்கள் மேலே போக போக உங்கள் மனசில் இருக்க பாரமெல்லாம் அப்படியே பனி போல் உருகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் போகும்போது ஒரு ஸ்டெப் நீங்கள் எடுக்கும் போதும் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நடுவில் போகும்போதே மூச்சு வாங்கிடுச்சு. ஆனால் முருகனை பார்க்க போகிறோம்னு நினச்ச உடனே அப்படியே ரீஃப்ரெஷ் ஆகி திருப்பியும் ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பாருங்கள், நீங்கள் படியில் ஏறும்போதே சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மலைகள் எல்லாமே ரொம்பவே சினரிக்ஸ். நீங்கள் வேறு எங்கேயுமே போவேன்னா இந்த ஸ்பாட்டுக்கு போனீங்கனாலே உங்களுக்கு ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். அதே மாதிரி இங்கே பாடியில் போனால் முருகன் அவை பாட்டிக்கிட்ட பேசுகிற அந்த ஒரு ஸ்டாச்சூஸ் இருக்கும். நம்ம பார்த்து அழகாக இருக்கும் பார்க்கவே. நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். மேலே ஏறிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்படின்னா பிள்ளையாரை தான் பார்ப்போம். யானை முகத்தான வணங்கிட்டு தான் தொடங்குவோம். ஸோ ஃபஸ்ட்டு போயிட்டு பிள்ளையாரை கும்பிட்டுட்டு சைடில் போனீங்கன்னா நமக்கு மாவூற்று வேலப்பரோட சிறப்பு சுனை இருக்குது. அங்கே போகிறோம். பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் இருக்கிற ஆண்டிப்பட்டி தெப்பம்பட்டி பகுதி எப்படி இருந்துச்சு தெரியுமா? அடர்ந்த காடு, எங்க பார்த்தாலும் மருத மரங்களும் மாமரங்களும் நிறைந்த ஒரு மலைப்பகுதி. அங்கே பழையர் இனத்தை சேர்ந்த மலைவாழ் மக்கள் வாழ்ந்து வந்தாங்க. அவங்களோட முக்கிய உணவே பார்த்தீங்கன்னா வள்ளிக்கிழங்கு தான். ஒரு நாள் வழக்கம் போல மக்கள் எல்லாரும் சேர்ந்து வள்ளிக்கிழங்கு தோண்ட ஆரம்பிச்சாங்க. தோண்ட கிழங்கு சிக்கல. ஆனா அதோட வேர் மட்டும் பூமிக்குள்ள ஆழமா போய்கிட்டே இருந்துச்சு. என்னடா இது ஆச்சரியமா இருக்கேன்னு இன்னும் ஆழமா தோண்டிய போதுதான் ஒரு அதிசயம் நடந்துச்சு. அந்த வேரின் முடிவுல பாத்தீங்கன்னா அந்த ஈரொல்லி கொச்சியால தோண்டி பார்த்தாங்க. அதுக்கு பக்கத்துல மாமர வேரும் இருந்துச்சான்.
இவங்க தோண்டும் போது தெரியாம பக்கத்துல இருக்க மாமர வேரிலையும் பட்டுருச்சு. உடனே அங்க இருந்து பால் வர ஆரம்பிச்சுனா, என்னடா இது பால் வருதேன்னு திருப்பியும் தோண்டி பார்த்திருக்காங்க. இப்ப பாலும் தண்ணீரும் கலந்து வர ஆரம்பிச்சிருச்சான். அதுக்கப்புறம் அந்த இடத்தை தோண்டிய போதுதான் மனிதர்களால் செதுக்கப்படாத இயற்கையாகவே உருவான ஒரு சுயம்பு முருகப்பெருமான் சிலை இருந்தது. இதை பார்த்து மிரண்டு போன மக்கள் உடனே அந்த பகுதியை ஆட்சி செய்த கண்டமனூர் ஜமீன்தார் கிட்ட விஷயத்தை சொன்னாங்க. அவரோட ஏற்பாட்டில் உருவானது தான் இன்னைக்கு நாம பார்க்குற இந்த அருள்மிகு மாவூற்று வேலப்பர் திருக்கோயில். இங்க பாத்தீங்கன்னா சுயம்பு பெருமானோட இடது தோள்பட்டையில தோண்டும் போது அடிப்பட்ட ஒரு தழும்பு கூட இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இப்ப கொண்டாலும் பாத்தீங்கன்னா இந்த ஈருள்ளி குச்சிக்கு தான் முதல் அபிஷேகம் பூஜைகள் எல்லாம். காலையில இப்பவும் பண்ற முதல் பூஜையும் இந்த ஈருள்ளி குச்சிக்கு தான். அதுக்கப்புறம் எப்பயாவது பால் நடுவுல எல்லாம் கொண்டு வந்தா சாமிக்கு ஊத்த மாட்டாங்க, அதுக்கு பதிலா இந்த குச்சிக்கு ஊத்தி தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா கருவறையில இந்த ஈருள்ளி குச்சி மட்டும் இல்லாம சுயம்புவா முருகப்பெருமானும் அவருடைய உருவ சிலைகளும் இருக்கு. திருமண தடை உள்ளவங்க குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டவங்க இங்க போய் வேண்டிக்கிட்டா ரொம்பவே விசேஷம். அது மட்டும் இல்லைங்க, இங்க இருக்க ஈருள்ளி குச்சியை நம்ம கையில கொடுப்பாங்க. அதை கையில வச்சுக்கிட்டு வேண்டிக்கிட்டா வேண்டதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது இந்த கோயிலுக்கே உள்ள தனி சிறப்பு. இந்த கோயிலோட மிக முக்கியமான சிறப்பே இதோட பேர்லயே இருக்கு. அதுதான் மாவூற்று. குன்றுதோறும் குமரன் இருப்பான் என்பதற்கு ஏற்ப இந்த மலை முழுக்க இயற்கை எழில் கொஞ்ச சூழல். இந்த மலை மேலே ஒரு பெரிய மாமரம் இருக்கு. அந்த மரத்தோட வேர் பகுதியில இருந்து வருஷத்துக்கு 365 நாளும் கோடை காலத்தில் கூட வற்றாத நன்னீர் ஊற்றெடுத்து பொங்கிக்கிட்டே இருக்கு. மாமரத்தின் அடியில இருந்து ஊற்று வரதால இதுக்கு மாவூற்றுன்னு பெயர் வந்தது. இன்னொரு காரணமும் சொல்றாங்க. மருத மரத்தோட வேர்ல இருந்து வர சுனைநீர் வழிந்தோடி பெரிய தீர்த்தமா மாறினதாலையும் இப்பெயர் வந்துதான். இங்கதான் ஒரு மிகப்பெரிய அற்புதம் இருக்கு. தீராத வயிற்று வலி, தோல் நோய்கள் இருக்கிறவங்க இந்த மாவூற்று தீர்த்தத்துல நீராடி வேலப்பரை மனமுருகி வேண்டிக்கிட்டா அவங்களோட பிணிகள் எல்லாமே சீக்கிரமா குணமாகிடும்னு பக்தர்கள் நம்புறாங்க. இந்த தீர்த்தம் ஒரு மூலிகை நீர்னே சொல்லலாம். இங்க நடக்கிற திருவிழாக்கள் எல்லாமே திருவிழா பிரியர்களுக்கு ஒரு பெரிய விருந்து. இந்த கோயில் பாத்தீங்கன்னா காலையில 7 மணி முதல் மதியம் 1 மணி வரைக்கும் திறந்திருப்பாங்க. அடுத்தது மாலை 3 மணில இருந்து 6 மணி வரைக்கும் தாங்க. ஏன்னா மலை மேல இருக்க கோயில்ங்கிறதுனால 6 மணிக்கு மேல யாரையும் ஏற விட மாட்டாங்க. இந்த ஊற்று பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் மலைக்கு மேலதான் ஆரம்பிக்குது. ஆனா அங்கே போகிறது சேஃப்டி இல்லைங்கிறதுக்காக நம்ம யாரையுமே அலோவ் பண்ணுறதில்ல. அதுக்கான வழியும் இங்கே இருக்குது, பூட்டி வச்சுருக்காங்க. ஏதாவது ஒரு விசேஷ நாட்களில் போலீஸ் இருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. குளிர் தரும் சுனை நீர் இங்கே மாவூற்று வேலப்பழருளால் இன்று வற்றாத தீர்த்தம் பொழிகுதே. வேலப்பா முருகாதே வெற்றி தரும் தேவா, மூலிகை தீர்த்தம் தொட்டாலே மனம் முழுதும் மலருமே. சோலை மலையின் வாசம் கலந்து சுனை நீரில் சக்தி ஓடுதே. பக்தர் நம்பிக்கை சேர்ந்த இடம் பரம ஆனந்தம் தருதே. ஹரோஹரா முருகா அன்பு தரும் நாதா, உன் அருள் கிடைத்தாலே விதி கூட மாறுமே. மலை காற்று மெதுவாய் வீச மனசுமைகள் கரையுதே. மூலிகை நீரின் குளிர்ச்சியில் முழு உயிரும் புத்துணர்வு பெறுதே. கோடை வெயில் வந்தாலும் குளிர் தரும் தெய்வ பூமி, வேலப்பர் அருள் இருந்தாலே துன்பம் எல்லாம் மறைந்திடுமே. சரணம் சரணம் முருகா சாந்தி தரும் தேவா, மாவூற்று வேலப்பா என்றும் எங்களை காப்பாயே.
ரகசியத்தில் சோலை மலை பேசுதே. மாவூற்று தலமகிமையில் மனம் முழுதும் ஒளி தருதே. முருகா முருகா ஹே, மனம் காக்கும் தேவா, ஒரு துளி தீர்த்தம் போலும் மோகில் உலகம் முழுதும் மலருமே. மூலிகை வாசம் வீசும் காற்றில் மன அமைதி பிறக்குதே. கோடையை வெயில் மறந்து போக குளிர்ந்த அருள் பொழிகுதே. மாவூற்று மலையின் மீது மந்திர சக்தி நிறைகுதே. வேலப்பர் அருள் பொழியும் நேரம் வாழ்க்கை முழுதும் மாறுதே. சரணம் சரணம் முருகா, சாந்தி தரும் தேவா, சோலைமலை குமரனே, என்றும் எங்களை காப்பாயே. மருரா ஹே ஹே. கொழுந்து விட்டாலும் குளிர் தரும் சுனை நீர் இங்கே. மாவூற்று வேலப்பரர் கொண்டு மக்கள் மனதில் நம்பிக்கை ஏறும். வேலப்பா முருகாரே, மூலிகை தீர்த்தம் கண்டாலே உள்ளம் புலரும் சுனைக்கிறே. மலை முழுதும் இன்று சொர்க்க பூமி போல தோன்றும். சுனை நீரின் ஓசை கேட்டா சோகங்கள் எல்லாம் மறைந்திடும். ஹரோஹரா ஹரோஹரா முருகா, காற்று வேகமாய் வீச மந்திர சக்தி எழுகின்றதே. பக்தர் குரலில் முருகா ஓசை பரமானந்தம் தருகின்றதே. வற்றாத தீட்டம் ஓடும் தாளம் வாழ்க்கை மாற்றும் புனித பூமி. வேலப்பரருள் இருந்தாலே பயம் எல்லாம் கரைந்திடுமே. சரணம் சரணம் முருகா.
போயிட்டு கீழே வர வழியில பார்த்தீங்கன்னா ஒரு குகை இருக்கு. இந்த குகையில காவடியெல்லாம் வச்சிருக்காங்க. முருகப்பெருமானோட சிலையும் இருக்கு. மாவுற்று மலையடிவாரத்தில் மக்கள் காக்கும் காவல் தெய்வம் கருப்பண்ணசாமி வந்து நின்றார். கெட்ட சக்தி எல்லாம் ஓடுதே. கருப்பண்ணா காவல் காக்கும் தேவா, ஒரு முறை உன்னை கூப்பிட்டால் பயம் எல்லாம் மறையுமே. சோலைமலையின் காற்றில் இன்று சக்தி மட்டும் எழுகின்றதே. உருமி ஓசை மெழுகும் நேரம் ஊரெல்லாம் சிலிர்க்குதே. ஆடிவா கருப்பண்ணா அருள் தரும் நாதா, உன் பார்வை பட்டாலே விதி கூட மாறுமே. ஆடிவா கருப்பண்ணா அருள் தரும் நாதா, உன் பார்வை பட்டாலே விதி கூட மாறுமே. மலையடிவார பாதை முழுதும் மந்திர சக்தி நிறைகுதே. பக்தர் குரலில் உன்னாமம் பரம தைரியம் தருதே. வேலப்பா தலகாவலனாய் வீரமாக நின்ற தேவா, கருப்பண்ணசாமி அருள் இருந்தால் கஷ்டம் எல்லாம் கரைந்திடுமே. சரணம் சரணம் கருப்பண்ணா, சாந்தி தரும் தேவா. மாவுற்று மலை காவலமே, என்றும் எங்களை காப்பாயே. மாவுற்று மலையடிவாரத்தில் மண்ணே அதிரும் நேரம் இது. கருப்பண்ணசாமி குதிரை ஏறி காவல் காக்க வருகிறாரே. காவல் காக்கும் தேவா, உன் சத்தம் கேட்டாலே என்ற சக்தி ஓடுமே. உருமி ஓசை முழங்க முழங்க ஊரெல்லாம் விழித்தெழுதே. ஆடிவார் மின்னும் அதிர்ந்த காட்சி அநியாயம் எல்லாம் நடுங்குதே. ஆடிவா கருப்பண்ணா அருள் தருநாதா, உன் பார்வை பட்டாலே பயம் எல்லாம் மறடுவே. ஆடிவா கருப்பண்ணா அருள் தருநாதா, உன் பார்வை பட்டாலே பயம் எல்லாம் மறையுமே. சட்டி ஏந்தி வாரும் பக்தர் தேர் போல வழி நீரப்ப அருள்வா என்று கூப்பிடும் போது ஆன்ம சகுப்பி எழுகின்றதே. மலையடிவார காவலனே, மக்கள் மனதில் வீரரே, கருப்பண்ணசாமி அருள் இருந்தால் கஷ்டமெல்லாம் கரைந்திடுமே. சரண சரண கருப்பா, சாந்தி தரும் தேவா, மாவூற்று மலை வீரனே, என்று எங்களை காப்பாயே.
பக்தர் கூட்டம் தெய்வ சக்தி எழுப்புதே. மலையடிவான காவலனே, மக்கள் மனதில் வீரனே, கருப்பண்ண சாமி வந்தாலே கெட்ட சகுப்பி மறைந்திடுமே. சரணம் சரணம் கருப்பா, சாந்தி தரும் தேவா, மாவுற்று மலை வீரனே, என்றும் எங்களை காப்பாயே. நம்ம முருகனை தரிசிச்சுட்டு கீழே வந்து திருப்பியும் கருப்பண்ணசாமியை நாங்க போயிட்டு வரோம், எங்க கூட நீங்களும் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு அவங்களை அழைச்சிட்டு வரதான் இங்க இருக்கிற கோயிலோட மிக சிறப்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.